சார் நேற்று நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்குள்ளார வந்து பாதுகாவலரையும் அத்துமீறி காவல்துறையினர் இழுத்து கைது பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லை, நீங்கள்லாம் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஊடகவியலாளரா சரி, இல்லை பொது மனிதரா எப்படி பார்க்குறீங்க? ஊடகத்துறையினரே காவல்துறை எதுக்கு எடுக்கிற போன எதுக்கு எடுக்கிற பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்த? அழைப்பான யாருக்கு? எனக்கு. நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது? சரி, ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல. இப்போ நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு. அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், நான் வந்து விளக்கம் தர்றேன். இது ஒரே வழக்கு. அது ஏற்கனவே 3 மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன். அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும். சரி, அதை நான் வரணுன்றேன். இப்போ நீதிமன்றம் வந்து 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு, காலம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும். 3 நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம், அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை? உங்கள் காவல்துறை தான் நிற்கிது. தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன். ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம், இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்குது, எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்குது. நீங்கள் ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து வலசரவாக்கம் காவல்துறை, அது ஒட்டிடுது. ஒட்டினதை கூட உங்கள் வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் எது கதவுல ஒட்டிட்டு போகிறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துடணும். நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போகிறது நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேற எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா? எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது? இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு? சொல்லுங்க, எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஒட்டிட்டில அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்போ கிழிக்கிறேன், கிழிக்காம போகிறேன். அதை என்ன, அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜைறையில் மாட்டிக்கணுமா? உங்கள் அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை? நீ எதுல நேர்மையா இருந்திருக்க? இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை? நான் வரலைன்னா தான் பரவாயில்ல, நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன், மறுபடியும் வருவேன்றேன். எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்கிற? அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி, ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு, அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர். நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு? அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே. அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா? அது அழைப்பானை நாம் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன, நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேட்கிறேன். அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா, கொண்டு வந்தீங்களா, இல்ல நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா? அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம். அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போகல, வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட. இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க, இவங்களுக்கு இவர் கையில கீறல் பட்டுருச்சா, நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும். எல்லாம் விளையாடுறது. நீ பயப்படுற எவனாவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன், நான் முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் 4 அழைப்பானைனா எங்க போக முடியும்? ஒரு ஆள் தானே. வராம இருந்தா சொல்லலாம். இப்ப நீ எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் எனக்கு பகிரிலே அனுப்பியிருக்கலாம், உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க முடியும். எதுக்கு வீட்டில் போய் ஒட்டணும்? வீட்டில் யாருக்கான்னு கேட்டிருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, என் மனைவி கொடுத்துருங்களா? அவங்க சட்டம் படிச்சவங்க, இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க. நீங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல.
நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் ஒட்டிட்டு போயிட்டாருல்ல, வலசரவாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு, படிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா? அதை வர போறவங்களுக்குலாம் நோக்கம் என்ன? இதுக்கு முன்னாடி இதே போன்ற சம்மன் ஜாபர் சாதிக் வழக்குல, இந்த போதை கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் வீட்டுல ஒட்டின சம்மனை அவங்க தாயை கிழிச்சிருக்காங்க. ஆனா அங்க காவல்துறை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. அது வழக்குல, அந்த குற்ற வழக்குல ஆட்சி சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அது உங்க ஆள் இல்ல. இது எதுல நீ சரியா இருந்திருக்க? இந்த இதுல வந்து உடனே அதை விசாரிச்ச நீதியை நிலைநாட்ட துடிக்கிற நீ. பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? இது என்ன? இது பாலியல் வழக்குன்னு யாரு? முதல்ல அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்லலாம், விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல. நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு, அரசியலுக்கு என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற தானே. வேற என்ன காரணம் சொல்லு? என்ன இதுல நடக்குது சொல்லு? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்னைய கேக்குறது எதுக்கு? பெரியாரை பத்தி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. எவ்வளவு திமிரோட இருக்க பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல, என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. இவ்வளவு அதிகாரம், படை பலம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா? எதுக்கு பெரிய கட்சி? உண்மையிலே பெரிய கட்சி நான் தான். நானா நீங்களானா நான் தான் பெரிய தலைவன். ₹1 காசு இல்ல, ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல. எளிய பிள்ளைகள் நாங்க. ஒரு தொகுதிக்கு 20,000, 15,000, 28,000, 22,000 இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம். நீங்க நின்னு பாருங்க தனியா. 234 வேட்பாளர் போடுங்க பாப்போம். திமுக போடுங்க. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் போடுங்க. 234 போடணும். ஆனால் தனியா போடணும். மனச்சான்றுக்கு விரோதம்னா ₹1 நேர்மையாளர்கள் மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்திலிருந்து. நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால், சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும். என்னைய தாண்டி காட்டணும். இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும். நீங்களும் 234, நானும் 234. 26 தேர்தல கூட்டணி எதிர்க்கூடாது. உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி, என் பாட்டன் சோழன் ஏந்திய புலிக்கொடி. நான் சண்டை போடுவோம். திராவிடரா தமிழரா போடுவோம். கருணாநிதி மகனா, பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல 2 பேர். மற்ற கட்சிகள் இருக்கட்டும், நம்ம 2 பேருக்கும் போட்டி நின்றுவோம். ஆனா வாக்கு காசு கொடுக்காது. நான் ஆட்சிக்கு வரல, எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல. நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது. நீ வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கல்ல, சொல்லி கேளுங்க. உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல. சாதாரண விவசாயி மகன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன். என்னைய சமாளிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எத்தனை வழக்கு, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சுற ஆள் கிடையாது, பயப்படுற ஆள் கிடையாது. இந்த சும்மா குண்டு வீசுறது, பெட்ரோல் குண்டு, நிஜ குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தவன் நான். எனக்கிட்ட வந்து பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும். வருவேன்னா வருவேன், 11 மணிக்கு வந்தே முடியாது. நான் நினைக்கும் போதுதான் வருவேன். என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க? தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில எத்தனை மாதமா விசாரிக்கிற? 3 பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டா விளக்கு இருக்கா?
கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில ஏற்றி இறக்கல. ஏன் செஞ்சான், யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமூலம் வெளியில வரல? ஏன் வரல? ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா? அப்ப அந்த சாருக்கு, அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார்? எந்த சார்? அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க எதுல. ஆனா நீங்க எல்லாரும் கவனத்துல வச்சுக்கிறீங்க, இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க. கால சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டுதான் இருக்கு, பார்த்துக்கிறீங்க. அந்த காவல் ஆய்வாளர் பின்புலம் வந்து ராஜீவ்காந்தி படுகொலை எப்ப அவர் தந்தை உயிரிழந்தாகவும் அவருடைய மகன் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்புலம் வெளியே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதனாலதான்? அதெல்லாம் நான் பார்க்கல. அவர் எனக்கு தெரியும். எங்க அண்ணன் எஸ்எஸ்பியா இருக்கும்போது சந்திரசேகர் அவர் வீட்டில் அவர் கீழே அவர் பணி செய்யும் போது பல முறை பார்த்துருக்கேன். இதே பல தடவை இந்த இதிலப்ப எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே. இப்ப எல்லாரோட நல்லா பேசுறவர் தான். திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ராஜீவ்காந்தி இறந்ததுல உங்களுக்கு இவ்வளவு வழி இருக்குன்னா ராஜீவ்காந்தியால நாங்க 2020 பேர் 30,000 பேர் இறந்துருக்கோம். அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதுக்கு நீங்க பழி வாங்குறீங்களா? அதெல்லாம் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. தர்மம்னா, நியாயம்னா, உண்மைனா எல்லாத்தையும் பேசணும். ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள். நீங்க பேச யாரு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு மகன் நான் இருக்கேன். என்னை சுத்தி பல லட்சக்கணக்கான படை இருக்கு. சும்மா நாங்க வந்து விட்டு அப்படி சின்ன பையில நினைக்காதீங்க. அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன்? என்னை வளர்த்த தலைவன் எப்படிமா சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரணமாயிரும் சொல்லிதான் அனுப்பியிருக்காப்ல. அதுக்கெல்லாம் பயப்பட ஆள் கிடையாது. அதிகபட்சம் நீ இன்னைக்கு ஜெயில போடலாம், போடு. உங்க அப்பா போட்டவர் தானங்க, போட்டவர் தானே. ஓராண்டுக்கு மேல போட்டார், தொடர்ச்சியா போட்டார். பயந்த மாதிரி தெரியுதா? சொல்லு, பயந்த மாதிரி தெரியுதா? இல்ல பயப்படுற மாதிரி தெரியுதா? வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான். எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு. அவர் அரசியல் இல்லை. இப்ப அவரை நான் முந்தி போயிட்டேன். அவர் 200 வச்சிருந்தாரு, இப்ப நான் 230க்கு மேல போயிட்டேன். நீங்க பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க. நான் கேட்கறதுக்கு தான் நீங்க பதில் சொல்றோம். மொழி பொறியியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா? இப்ப புதுசா வீர வணக்கம் எல்லாம் சொன்னீங்களா இல்லையா? மொழி பொறியியல் இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடி உயிர் நீத்த வீர மறவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸ்? சுட்டு கொல்லுங்க, 4 காலி பயல்களை சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யாரு? ஐயா பெரியார். முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு? தம்பி அண்ணனுக்கு அது பெரியார். இப்போ நீங்க ஒண்ணு இவரை தலைவரா வச்சுக்கிறீங்க, போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க. இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற. ஒண்ணு இங்க நில்லு, ஒண்ணு இல்லைன்னா இங்க நில்லு. கேட்கறதுக்கு பதில் இருக்கா? இருக்கணும்ல. நீங்க மொழி அழிந்தால் இனம் அழிந்துருவீங்க. மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம் இனம் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும். அழிந்தால் இனம் அழிஞ்சிரும், அதான் கடைசி. அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல. இந்த மொழி சனியன், இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிரும்டா, எதுவுமே இருக்காதான்னு. அந்த மொழியை அழிங்கன்னா இன அழிப்பு தானே இது. அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இது உண்மையா? இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா? இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும். இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்குன்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? நானு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆஜராக சரியில்ல. காலையில 6 மணிக்கு எனக்கு வசதியான நேரத்துல தான் நான் ஆஜராக முடியும்.
8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. 2ஆம் தேதி போராட்டம். இப்போ நாளைக்கு போய் நாளைக்கு கிளம்புனா தான் நான் 2ஆம் தேதி தென்காசியில் போராட்டம். அப்போ திருப்பி ஒவ்வொரு இது நான் குறிச்சிட்டேன், சோறுட்டிலாம் ஒட்டிட்டோம். அதில் பின்னடைய முடியாது. வேணா ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நின்று அதையே தான் சொல்லணும். அப்போ அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும். வாய்ப்பு இருக்காப்பா? போவேன். போய் இப்போ கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு இப்போ போவேன். இப்போ இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல. ஆமா, அவங்க என்ன அவ்வளவு மதிப்பு இல்லை. அந்த அந்த பொம்பளைக்கு கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில். ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. போவேன். போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி 6:30 ஆயிரம் 6 மணியை போல போவேன். உறுதியா போவேன். அதை தான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும். அவங்கள வர சொல்லிட்டுல கூப்பிடணும். எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. குறிப்பா 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு சொல்லிக்கிற வேண்டியது ஏதாவது சொல்லிக்கிற வேண்டியதுதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த கால வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறேன், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு. ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சம்மன் இன்னைக்கு கொடுக்கறத ஒரு தகவல். அது புதுசு இல்லையே, வாங்கிக்கிற வேண்டியதான். அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அதுல அது ஒண்ணு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மறுபடி கொடுத்து சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளவு அவசரப்படுறாங்க. அதுக்காக மறுபடியும் வருது. ஒரு சும்மா அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு. அதான் திரும்ப சொல்றேன், இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது, ஆட்சிகள் மாறி வருது. மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன். எந்த கட்சி கூட்டுது? இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல, இல்ல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்பவே எதிர்த்து அப்புறம் அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்ல, அன்னையில இருந்து இருக்கு தம்பி. மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை. இப்ப எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி.
தமிழ் பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாமே ஆட்சி மொழி, அதிகார மொழி. எனக்கு மட்டும் இல்ல, அது ஆந்திராவுக்கு தெலுங்கு, கர்நாடகாவுக்கு கன்னடா, அப்படித்தான் இருக்கணும். தர்மம்னு ஒண்ணு, அது நியாயம்னு ஒண்ணு தானே. பயன்பாட்டு மொழியாக நாங்க ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், அது எல்லாருமே வச்சுக்கலாம், அப்படிதான் நாங்க கொள்கை. இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி, இந்தி தமிழ், அப்படி இங்கிலீஷ் தமிழ்ங்கிறாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்கட்டும், ஒரு தொடர்பு மொழியா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கட்டும். எதுக்கு இருக்குன்னா அப்படி தமிழ் இருந்து உனக்கு வேணா நீ ஏத்துக்க தம்பி, உனக்கு இருந்துட்டு போலாமே, அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போலாமே. பயன் தம்பி திருப்பி திருப்பி பேசுகிற, நான் பயன்பாட்டு மொழியா ஏன் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்லாம் இருக்கக்கூடாது? அப்படி ஏன் உம்மொழி மும்மொழினா எம்மொழி எங்க இருக்கு ராஜா? நீ 500 ஆண்ட தொடாதவன் இந்த ஆட்டம் ஆடுற, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், உலக மொழிகளின் தாய். உங்க பிரதமர் சொல்றாரே, இந்திய மொழிகளின் முதன்மொழி தமிழ், தொன்மையை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்தலாம், உலக முதன்மொழி தமிழ், அது என் நாட்டில் இருப்பது பெருமைன்னு. அப்ப எனக்கு என்ன மரியாதை? அண்ணல் காந்தியடி சொல்லிக்கா பாருங்க, இந்தியா ஒற்றுமையான நாடா இருக்கணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா மக்களும் தமிழ் படித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஏன் நீங்க இதை பின்பற்றல? மும்மொழியை தூக்கு, பன்மொழி பயிலுகன் கொண்டா, பன்மொழி பயிலுகன் கொண்டா. நான் ஏற்ற எதுக்கு தானே கேளு. அதுல தமிழ் பயிற்று மொழி, தெலுங்கு பயிற்று மொழி, கன்னடம் பயிற்று மொழி, மலையாளம் பயிற்று மொழி, அப்படி கொண்டு வா. மராட்டியம் பயிற்று மொழி, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி கொண்டா. அதுல இந்தி இருக்கட்டும், வங்காளம் இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், பீகாரி இருக்கட்டும், பஞ்சாபி இருக்கட்டும், துளு இருக்கட்டும், உருது இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதானே வேறு உறுதி இல்லாத போது அப்புறம் அந்த கிளையில எத்தனை பறவை இருந்து என்ன பயன் இருக்கு? எனக்கு வேறு உறுதியா இருக்கணுங்கிற, என் மொழி படிக்க வாய்ப்பே இல்லாத நிலையை உருவாக்கிட்டு, என் மொழி எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறைகளை உருவாக்கிட்டு நீ இந்தி படின்னா அப்புறம் நீ சாதாரணமா இருந்துட்டு போகட்டுமே. அதே தான் சொல்றேன், எம்மொழி இந்தியா மூலம் பயிற்று மொழியா இருந்துட்டு போகட்டுமே. மும்மொழியில இந்திய தூக்கிட்டு எம்மொழியை வை, எப்படி இருக்கு? அப்ப உங்க மொழியை நாங்க படிக்கணும் போது உங்களுக்கு இனிக்குது, எங்க மொழியை அழிக்காதீங்க போது உங்களுக்கு வலிக்குதுன்னா எப்படி இருக்குது? அது ஏற்க முடியாது. சும்மா நீங்க ஒரே மொழி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. தமிழ் மட்டுமே எங்களுக்கு ஒருத்தருக்கு மும்மொழி இருக்கு, 2 மொழி இருக்கு, எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான் அப்படின்னு. அததான் சொல்றேன், இப்ப அததான் சொல்றேன். கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல. இப்ப எங்க ஐயா நாங்கெல்லாம் சொல்றது தமிழ் மட்டும் நாங்க சொல்லல. ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்கட்டும், கேரளாவுக்கு மலையாளம் இருக்கட்டும், தொடர்புக்கு ஒரு கெடு வாய்ப்பா வெள்ளையன் நம்மளை ஆண்டுட்டான். அதனால அது ஆங்கிலம் வந்துருச்சு. அத பேரைங்கிற அண்ணா கூட சொல்றாரு பாருங்க, ஒரு பசு மாடு வர்றதுக்கு ஒரு கதவை போட்டோம், அப்புறம் கண்ணுக்குட்டி வர்றதுக்கு தனியா ஒரு கதவு தேவையில்லை, அது பசுமாடு வந்த வழியிலே வந்துடும். தொடர்பு மொழிக்கு தான் ஒரு இங்கிலீஷ் இருக்குது இல்ல, அப்புறம் இன்னொரு மொழி எதுக்கு திணிக்கிறேங்கிறேன். விரும்பினால் கற்கிறோம். இப்ப தமிழ்நாட்டில் யாரும் இந்தி படிக்கலன்னு நினைக்கிறீங்களா தம்பி? நிறைய குழந்தைகள் படிச்சுக்கிறாங்க தேவைன்னு கருதி, விரும்பி. ஆனா தமிழ் படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்கா? இல்லாத போது இந்தி படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கொடுங்கிறீங்க. தமிழ்நாடு பாடக்கல்வி மொழி இருந்திருந்தா இந்த மொழி பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா சிபிசி இந்த மாதிரி பெரிய, அதுதான் அதை தவற விட்டது யாரு? அன்னைக்கு தவற விட்டது இவங்க தானே, இவங்க தான் பெருமக்கள். இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போதுதான் அம்மையார் இந்திரா காந்தி கல்வியை மாநில உரிமையில இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால இப்ப அவங்க சொல்றத நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஆந்திரா, கர்நாடகா என்ன சொல்லுது? சிபிஎஸ்இ மத்திய அரசு அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு, அதுலயும் அவங்க மொழியை கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வராங்க. நம்ம ஆட்சி கொண்டு வருமா? அப்படி கொண்டு வரணுமா? அதுக்கு சண்டை போடுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை, அதை நீ எடுத்துக்கொண்டு மொத்தமா வச்சுக்கிட்டு இதை கட்டாயம் படிக்கணும், இதை இப்படித்தான் செய்யணும், அந்த கொடுங்கொன்மை போக்கு இருக்குல்ல, இதை செஞ்சே தீரணுங்கிறது அது ஏற்புடையதல்ல. அது இறையாண்மை கொண்ட எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அதையெல்லாம் சாகடிச்சுட்டு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒன்னா புடுங்குது. ஆனா தண்ணி மட்டும் ஒன்னா வர மாட்டேங்க. இது பதில் இருக்க? வரி ஒன்னா இருக்கு, வாய்க்கா ஒன்னா இல்லையா ராஜா? அப்போ இது எல்லாம் ஒன்னா கொடுத்தா தேசப்பற்று, அவன் தண்ணி தரலைன்னா தேசப்பற்று, அது ரொம்ப ஆகச்சிறந்த தேசப்பற்று. எப்படி எப்படி
தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் வாங்கி தர முடியாத நீ நாட்டுப்பற்ற பத்தி ஏன் பேசுற? இந்த பாருங்க, காவேரி மேலாண்மை அமைச்சும் இன்னும் அதுக்கான முடிவுகளும் வராமல் இருக்கு. அதையெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, இத பேசுறீங்க. ஹிந்தி படிச்சா தண்ணி வந்துரும்னா நான் படிக்கிறேன். என்ன ஹிந்தி படிச்சா? தமிழகத்துல தமிழ் படிக்காமயே பிஹெச்டி பெறக்கூடிய நிலைமை இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மாற்றாமல் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த மும்மொழி கொள்கைக்காக இதுக்காக தேவையா அப்படின்னு யாரு சார் என்கிட்ட கேக்குறீங்களா? ஆமா ஆமா, தாய்மொழி உலகத்துல எந்த நாட்டிலையும் தாய்மொழியில் தான் பயிற்று மொழியா இருக்கு. உலக நாடுகள், எல்லா நாடுகளும், நம்ம மட்டும் ஓவியமா இல்லை, எல்லா நாடுகளும். அதுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் தாய்மொழியிலே கல்லாமல், தாய்மொழியிலே பயிலாமல் எந்த உயர்கல்வி வரைக்கும், முதுகலை வரைக்கும் போக முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அந்த வாய்ப்பு. இந்த நிலை நீடிக்கும் போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் இதுக்காக இந்த நிலை என்கிட்ட சொல்லக்கூடாது. மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும், அடையாளம் அழிந்துவிடும் சொன்னார்ல அப்பா, அப்பாட்ட கேட்கணும், என்னப்பா இப்படி நீங்க பண்றீங்களப்பான்னு கேட்கணும். இப்ப நாங்க தமிழ் தேசியர்கள் என்ன செய்யறோம்? வந்த உடனே தமிழ் பயிற்று மொழி. ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை. இப்ப எந்நாட்டு வரலாறு என் பாட்டன் தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் அழகுமுத்துக்கோனும் மருதுபாண்டியனும் அந்த சுந்தரலிங்கனாரும் பண்டார வன்னியனும் பெரும்புடுகு முத்தரையனும் எங்க இன முன்னோர்கள் இருக்காங்கல்ல, என் பாட்டிய வேல்நாச்சியாரும் மருந்து இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எங்க முன்னோர்கள் பூலித்தேவன் மருதுபாண்டி, இவங்கெல்லாம் போரிட்ட வரலாறு இருக்குல்ல. மொழிக்காக என் முன்னோர்கள் போராடியது, செக்கெடுத்தது, விடுதலைக்காக போராடியது, தூக்குல தொங்கியது என் பாட்டன் செக்கெடுத்து. இந்த வரலாறு இங்கிலீஷ்ல படிக்க வேண்டிய நெசசரி இருக்கா? ஏதாவது இருக்கா? அவசியம் இருக்கா? எதுக்கு படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மை, நான் கத்தரிக்காயை பயிரிடுவதை, வெண்டைக்காயை விளைய வைப்பதை, நெல்லை பயிரிடுவதை, கரும்பு வாழையை பயிரிடுவதை, தென்னைக்கு உரம் வைப்பதை, மட்டையை கழித்து விடுவதை, இதையெல்லாம் நான் இங்கிலீஷ்ல படிக்கணுங்கிற தேவை இருக்கா தம்பி? இங்கிலீஷில் படிக்கலாம், மற்றதெல்லாம் எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? அதுல அறிவியல் மொழி இல்லைங்கிறீங்க. தமிழ் அறிவியல் மொழி இல்ல. 5500 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன மொழி? சிரிக்காம சொல்லுங்க, அது என்னது சொல்லுங்க தம்பி. மண் இருக்குல்ல, மண்ணுல குழாய் செஞ்சு தண்ணியை கடத்திருக்கான் தம்பி கீழடியில 2200 ஆண்டுக்கு முன்னாடி. சும்மா தோராயமா சொல்றீங்க, ஏன் 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட இருக்கக்கூடாதா? தமிழ் அறிவியல் மொழி இல்ல, மருத்துவ மொழி இல்லங்கிறீங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு மருந்துன்னு சொல்றாரு பாருங்க. அருந்தியது அற்றது போற்றி உனின்னு பாடுறாரு. இது மருத்துவம் இல்லையே. சாப்பிட்டது நல்லா செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிடுறா, மருந்து சாப்பிட வேண்டிய தேவையே வராதரா, நோயல் என்றார். அவன் 7 சீர் விருத்தத்துல சந்தத்தை 7 சீர்ல பாடியிருக்கான். இது பெருசா இருக்கு வள்ளுவேன் அப்படின்னு பின்னாடி ஒரு கிளவி வாரா, அவன் பசித்து பூசின்ட்டு போறான், கேப்சூல் மாதிரி கொடுக்குறான், சின்ன மாத்திரையா. அவன் கஷாயம் கொடுக்குறான் வள்ளுவன், இவன் ஒரு மாத்திரை கொடுக்குறான். எங்களை விடவா அறிவியல்? சரி, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுக்கு சரியான பொழிப்புற சொல்லு. அவன் பிக் பேங் தியரியை சொல்லியிருக்கானா இல்லையான்னு சொல்லு. உலகத்தின் எல்லா மொழியும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம், இந்த பூமி சூரியனிலிருந்து தொடங்கி இருக்குது, பிறந்திருக்குது. புரியுதுங்க? முதற்றே பகவன், முதற்றே உலகு. பகவன் என்றால் பகலவன், சூரியன், ஞாயிறு, கதிரவன், அதை குறிக்குது. அதை ஏன் நீ ஒத்துக்க மாட்ட? அணுவை பிளந்து எழு கடலை புகுத்தி குறுக திரித்த குரல்னு அவை திருக்குறளை பாடுறான். எப்படி பாடுறா? அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தி. அது போல 7 கடலை ஒரு அணு எவ்வளவு பெருசு இருக்கும், அதுக்கு உள்ள 7 கடலை புகுத்தியதை போல குறுக தெரித்த குரல்னு திருக்குறளை எங்க பாட்டி புகழ்ந்து பாடுறான். பெருமாட்டி. அப்ப அணுங்கிறத அதுக்கு பிறகு நீ கண்டுபிடிச்சிருவா. காவல்துறை நடந்து கொள்வது ரொம்ப தாமதமா இருக்கு. கட்சியிலிருந்து தொடர்ந்து அங்கங்க ஒரு சில நிர்வாகிகள் வெளியே வந்துட்டே இருக்காங்க. காவல்துறையும் உங்களுக்கு அதிகாரியாக ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாராவது கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறது ஐடியா இருக்கு? நான் தான் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். 8 கோடி மக்களோடு 8 கோடி மக்களை நம்பி ஒரு தலைவன்கிறவன் முதல்ல தன் மண்ணை, தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும். நான் நம்புறேன், என் மக்களை நம்பி நிக்கிறேன். நான் இந்த வாட்டி நிக்க போறது 5வது பெரிய தேர்தல்.
அதுக்கு இடையில நடந்த இடைத்தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தலாம் சேர்த்தீங்கன்னா 10, 11வது தேர்தலில் தொடர்ச்சியா தனியா நிக்கிற மகன் நான் தான். அதை நீங்க கவனிக்கணும். வரலாற்றிலே பாத்தீங்கன்னா எங்க அளவுக்கு தோற்றவர்கள் கிடையாது, அடக்குமுறை ஒடுக்குமுறையை சந்தித்தவர்கள் கிடையாது. ஒரு தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க, கொண்டு போய் சேர்ப்போம், பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா எதுக்கும் கலங்காம களத்துல நிக்கிறவங்க நாங்க தான். அதனால எங்களுக்கு கூட்டணி தேவைப்படாது. சார், தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலர் வந்து தரங்கசோனி வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாரு. தற்போது வந்து தலைமையில வந்து திடீர்னு அவரை வந்து நீக்கிட்டு தர்மசெல்வன்ற ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. அவர் நேற்று வந்து இந்த ஆய்வு கூட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைமை சொல்றதா இதுக்கப்புறம் எல்லா நிகழ்வுகளையும் கேட்கணும். அதாவது மாவட்ட ஆட்சியர் எஸ்பி இவங்களுக்கு பேச்ச கேட்டாதான் இவங்க பதவியில நீடிக்க முடியலன்னா தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஓப்பனா செயற்குழுல வந்து பேசியிருக்காரு. அந்த ஆடியோ இப்ப வைரல் ஆயிட்டு. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு திமுக மாவட்ட செயலாளர் நினைச்சா எஸ்பியோ மாத்த முடியுமா? எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க. முடியும். ஏன்னா திராவிட மாடல்ல எதுவும் முடியும். ஏன்னா கதவுக்கு சமன் அனுப்ப முடியும், கடலுக்கு கைவிலங்கு போட முடியும். இதெல்லாம் திராவிட மாடல்களினுடைய பெரிய சாதனை. அதை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கறீங்களே ஒழிய உங்களுக்கு இதனால கோபம் வருதா, வெறுப்பு வருதா? ஏன்னா அவ்வளவு மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா, மாவட்ட ஆட்சியரை விட அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பிரதமரை திரும்பி செல்கின்ற தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் தமிழக முதல்வர் திரும்பி செல்கின்ற விஜய்க்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? திரும்பி எங்க செல்றது? அவங்க திரும்பி செல்லும் சொல்றாங்கல்ல. பிரதமர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தால் வரவேற்க போவாங்களா, போக மாட்டாங்களா? சிரிக்காத, வெள்ளக்கொடி காட்டுவாங்க. இது ஒரு அத வரவேற்பேன். அண்ணனுக்கு நடந்த அநீதியை பொறுக்க முடியாம விட்டுருப்பாரு. தம்பிக்கு கொடுமை நடந்தா நான் விட்டுருக்கேன். கலந்த காலங்களில் சண்டை போட்டிருக்கேன். அவருக்கு ஒரு தொல்லைனாலும் நிற்பேன். கொள்கை முரண் வேற, அதுக்காக பாசம் உறவு எல்லாம் விட்டு போவதில்லை. அநீதியா இப்ப என்னையே நியாயமா நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அவர் கண்டுக்க மாட்டாரு. இப்ப இது தவறு தானே. இப்ப நான் இங்கதானே இருக்கேன். இப்ப நீங்க எனக்கு மனு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு நான் ஏதோ தலைமறைவா ஓடி ஒளிஞ்சிட்டேங்கிற மாதிரியும் அப்படி செய்யக்கூடாதுல்ல. அது தப்பு. ஏற்கனவே வழக்குக்கு ஒத்துழைக்காத ஒருத்தன் அப்படின்னா பரவாயில்ல. எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில்? என் தம்பிகள்கிட்ட கேளுங்க. 234 தொகுதியிலேயே எனக்கு வழக்கு இருக்கு. இவங்க எல்லாம் குஷியா இருக்க காரணம் தேனோ அன்னை ஒரு வழக்குக்கு வருவார், நம்ம கட்சியை நல்லா பேசி வளர்த்துக்கலாம். வாக்குகள் எல்லாமே வந்து கூட்டணி நிர்பந்திக்கிறதுக்காக நீங்க வரணுன்றதுக்காக சொல்லப்படுது, அரசியல் ரீதியா சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. கருத்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு தானே. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியோட தேர்தல் சந்திக்கிறதுக்கு இப்பதான் சொல்லி முடிச்சேன். நான் கூட்டணி வச்சிருக்கேன். மாற்றத்தை நீங்க விரும்புறீங்களா? இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா, மாறணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க கேட்டீங்களா, இப்ப நாங்க கும்பிடாதீங்க. நானும் கும்பிட்டு கேட்கிறேன். தொடரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 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 அது சொல்ல முடியாது. அப்போ உங்க மன உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன். அப்படின்னா உங்களை மாதிரி மாற்றத்தை விரும்புகிற மண்ணில் மாற்றம் வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் மாற்றம் வரணுங்கிறான். அப்போ இந்த மாற்றத்தை விரும்பி நிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் இருக்காங்கல்ல. இந்த ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, இந்த பாலியல் வன்கொடுமை பிடிக்கல, பசி பஞ்சம் பிடிக்கல, இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல, தொட்டதுக்கெல்லாம் இந்த முறைகற்ற நிர்வாகம் பிடிக்கல, நடக்க பாதை இல்ல, படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல, வேலைக்கு போன சம்பளம் இல்ல, பணி நிரந்தரம் இல்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. இந்த எல்லா குமுறலோடு இருக்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரே மகன் நான் தான். அதனால நான் தான் பெரிய கூட்டணி. தருமபுரி மாவட்டத்துல வெடி விபத்து ஏற்பட்ட குடும்பத்தை வந்து ஆறுதல் கூறதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சிக்கார தலைவர் வந்து அப்போ வந்து ஒரு மேடை பேச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வருகின்ற தமிழ்நாடு தேர்தலில், அதாவது 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாமல் அரசியல் நகர்வு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருக்காரு. அது உங்களுடைய பார்வை? அது ஏற்கக்கூடியதானே. அண்ணன் சொல்றது. இப்ப வட மாவட்டங்கள்ல வந்து திமுகவின் அதிகப்படியான வெற்றிக்கு காரணம் அண்ணன் தான். அதுல அவருடைய வலிமை அவருக்கு தெரியுது இல்லையோ, அருகில் இருந்த தம்பி, அவர் தம்பி எனக்கு தெரியும். அது அதுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் தெரியும். அவர்களைப் போல ஈடுபாட்டோட களப்பணியாற்றுவதற்கு
ரொம்ப கம்மி தான். மற்ற இயக்கங்கள்ல கம்மி. எங்க இயக்கங்கள்ல எங்க பிள்ளைகள் உழைப்பாங்க, அவ்வளவு ஈடுபாட்டோட உழைப்பாங்க. அந்த இதுல சொல்றாரு. இப்ப அவர் வேணாம்னு தவிர்க்க சொல்லுங்களேன். திமுக தான் யாரு தகவல் தெரிந்தும் கூட்டணியிலே இருக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப கூட்டணியில் இல்லை. இப்ப நான் அவரு வழியோட பதிவு செஞ்ச ஒரு மொழியை நான் திருப்பி உங்களுக்கு பதிவு செய்யறேன். என்னை மனிதனாவே மதிக்காத இந்த மக்கள் தலைவனா எப்படி ஏற்பாங்கன்னு கேட்கிறாரு. உங்ககிட்ட பதில் இருக்கா? அவரை நீங்க தாழ்த்தப்பட்டவர் என்று பார்க்காம ஒரு தமிழனா பார்த்து இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மிக சிறந்த ஒரு தலைவர் அப்பவே கிடைச்சிருப்பாரு. ஆனா நீங்க அவரை ஒரு தாழ்த்தப்பட்டவரா நினைச்சு சில பல தொகுதிகளே குறுக்குனது அது நாட்டு மக்களினுடைய தவறு தானே ஒழிய அவருடைய தவறு இல்லை. இப்ப என்னையே எடுத்துக்கிறங்க. ஒரு எளிய மகன் 13 ஆண்டுகளா இரு கையும் ஏந்தி கெஞ்சிட்டேன் என் மக்கள்கிட்ட. தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியுது, கோவப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, சரியில்லைன்றீங்க. எதுவுமே சரியில்லை. ரேஷன்ல அரிசியாவது சரியா இருக்கா? எதுவுமே சரியில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் நீங்க அந்த திருப்பி இந்த அநியாயமான இந்த அநீதியான அரசு தொடர்வதற்கு திருப்பி அதே அதிகாரத்தை நிறுவுவதற்கு வாக்கு செலுத்தி விட்டுறீங்க. அது யாரோட தவறு? அங்கதான் பிரச்சனை. இப்ப அந்த இடத்துல அதனால அவர் சொல்றாரு. அவரு இப்ப சரி தனியா நின்ன என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நீங்க அவருக்கு வாக்கு செலுத்துவீங்களா? துணிஞ்சு சொல்ல முடியல. இல்ல பொதுவாவே ஜனநாயகம் இல்லையா? அந்த வாக்கு செலுத்துறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது தானே. இப்ப எங்க ஆளுல கேட்பாங்க, நீங்க எல்லாம் யாருக்கு செலுத்துவீங்க? நீங்க தமிழர் இல்ல. சரி கேளுங்க. வேற பெரியாரை பத்தி நீங்க விமர்சிச்சதுனாலதான் தொடர்ந்து இந்த மாதிரியான பெரியார நான் விமர்சிக்கலங்க. பெரியார் தாங்க பன்னெடுங்காலமாக எங்க இனத்தை, எங்கள் மொழியை, எங்கள் இனத்தை மிக 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 வாய்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமா விமர்சிச்சிருக்காரு. அத உங்களுக்கு நீங்க மேதைகளா இருக்கலாம், நீங்க பெரிய அளவுங்க இருக்கலாம். என்னை நம்பி நிக்கிற என் தம்பி தங்கச்சி என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்ல, கற்பிக்கணும்ல. நீங்க சூத்திரன் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, நீங்க நல்லா கேளுங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, இந்த சூத்திரன் 4 வர்ணம். தலையில் பிராமணன், தோல்ல சத்திரியன், தொடையில வைசியன், காலில் சூத்திரன். 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தை விட கொடிய வர்ணம் ஒன்ன பிரிச்சிருக்கான். அதான் பஞ்சமர். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 வர்ணத்துல சூத்திரன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்துல இல்லை. இந்த நிலம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா மொழிவெளி தேசிய இனங்களையும் சூத்திரன் இருக்கான். அவர் கணக்குல இந்தோ ஆரியன்கிற இந்த ஒரு கட்டுரையில எழுதியிருக்காரு அண்ணல் அம்பேத்கர். அதுல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா 75 விழுக்காட்டுல இருந்து 80 விழுக்காடு சூத்திரன் தாங்கிறாரு. அப்படின்னா மலையாளியில சூத்திரன் இருக்கான்ல, மராட்டியில சூத்திரன் இருக்கான்ல, தெலுங்குல இருக்கான், கன்னடத்துல இருக்கான், பீகார்ல இருக்கான், குஜராத்தில இருக்கான், இது எல்லாத்திலும் இருக்கான்ல. அப்ப நீங்க எல்லாத்திலும் இருக்கும்போது ஒருத்தர் இப்படி உட்கார்ந்துகிட்டு தமிழ உன்னைய பார்ப்பனை வப்பாட்டி மகன்டானே, பார்ப்பனை தாசி மகன்டானே, உன்னைய வேசி மகன்டானே அப்படின்னா என்னையத்தான் சொன்ன, உன்னைய சொல்லப்ப நம்மளை சொல்லிட்டான்னு சொன்னா கூட இவன் நம்ம ஆளுனாது கருதலாம். உன்னே சொல்லிட்டான். தமிழனை எந்த சாஸ்திரத்துல எந்த இடத்துல வப்பாட்டி மக்கள், கூத்தியா மக்கள், தாசி மக்கள், வேசி மக்கள் எழுதிருக்கு. என்னை சூத்திரன் சொன்னா தமிழன் சூத்திரன் எந்த இடத்துல இருக்கு? இதை ஏன் ஸ்பெஷல் மென்ஷன் நீ பண்ற? இந்த நிலத்துல என்னைய மட்டும் குறிப்பிட்டு அடிக்க காரணம் என்ன? அப்ப தெலுங்குல கன்னடத்துல, உங்க கன்னடத்துல சூத்திரன் இல்ல, அப்ப நீ சூத்திரன் இல்ல, நான் தான் சூத்திரன், நான் தான் எளிமகன். இது ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க ஒரு மகனா சொல்லுங்க, நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்க? அப்ப எப்படி? நீங்க தெலுங்கு இருக்கிறீங்க, கன்னடம் இருக்கிறாரு, துளுவர் இருக்காரு, இவர் உருது பேசுறது இருக்கிறாரு, இவர் மராட்டி இருக்கிறாரு, மலையாளி இருக்காரு, எல்லாரும் என் பூமியில நினைச்சு வாழ்றீங்க நிலத்துல. நீ கன்னடர், நீங்களே சொல்றீங்க நான் கன்னடா பழிச்சான் நாயுடுன்னு. நீங்க கன்னடர். நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு உன் மொழியில என்ன இருக்க? அது முட்டாளிகளின் பாஷை, அது காட்டுமிராண்டியின் மொழி, அது சனி, அதை விட்டு ஒளி, தமிழ் சனியனை விட்டு ஒளி. அதை படிச்சா உனக்கு பிச்சை எடுக்குள்ள லாய்க்கல. 3000 ஆண்டுகள் அவன் தமிழ் தாய் இருக்கிறதுனால அவ உன்னை படிக்க வச்சாலா? அவ படிக்க வைக்காமையா கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன், பாரதி இவெல்லாம் வந்தான்? அறிவு மூதாட்டி அவை வந்தா? இவ்வளவு காப்பியங்கள், இலக்கியங்கள், இவ்வளவு அறநூறிகள் வந்தது? சொல்லுங்க. நீ என் மொழியை இழிவா பேசுனீங்கல்ல, கடைசி வரை பேசிய மொழி, எழுதிய மொழி அது. என் தாய்மொழியில் எழுதிக்கிட்டு என் தாய்மொழி இழிவா பேச நீ யார்?
இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இத்தனை மொழி பேசுற மக்கள் இருக்கும்போது தமிழில் என்ன சனியன் என்ன இருக்குன்னா, அப்ப தெலுங்குல இருக்கா, கன்னடத்தில் இருக்கா, அப்ப உருதுல இருக்கா, அப்ப மலையாளத்தில் இருக்கா, அப்ப மராட்டியத்தில் இருக்கா, இந்தியில இருக்கா, வருமா வராதா? இந்த நிலத்துல வாழ்ற எல்லாருக்கும் என் மொழி இழிவு அப்படின்னு சொல்லும் போது மத்த மொழி உயர்ந்ததுன்னு ஆகுதா இல்லையா? மொழியில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். ஓ மொழியில என்ன இருக்குன்னா அப்ப நீ யாரு? மொழி அபிமானமே இல்லை என்று சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் படிங்கன்னு ஏன் சொன்னீங்க? தேசாபிமானமே இல்லைன்னு சொன்னா நீங்கள் திராவிட நாடுன்னு ஏன் பேசுனீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். குறுக்கு மறுக்க ஓடப்படாது. நின்று நேர்மையாள விளக்கம் சொல்லணும். வழக்கு வலிச்சு நாக்கு வலிச்சு போட்டு ஓலை இருக்குல்ல, ஓலை பண ஓலையில தான் நாக்கு வலி பண்ணாங்க. வலிச்சு போட்டு தூக்கி போட்ட ஓலையா போட்டு போயிருவீங்க. உன் வழக்கு தூக்கி குப்பையில் போடு. எத்தனை வழக்கு போட்டு? இன்னும் 1000 ஆயில் முழுக்க சிறையில் வைக்க போறியா? நீ என்னைய வருவன்ல வெளியில எப்படி வருவேன்னு தெரியுமில்ல? நகைச்சுவை பண்ணிட்டு அலையக்கூடாது. கேட்கறதுக்கு பதில். நான் எடுத்து வைக்கிற தர்க்கத்துக்கு நானா பேசுறேனா? பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறேன். இன்னும் இருக்கு திரைப்படத்தில் ஒரு ஹைலைட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி வச்சிருக்கேன். பெரியார் பத்தி தமிழ்நாட்டுக்கும் தமிழை பத்தியும் பெரியார் எதிராக பேசின கருத்துக்களை தினம் தினம் கொண்டுட்டு போவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? தினம் தினம் இல்ல, வர பிள்ளைகளுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பேன்ல. இனி இந்த மாடல் இருக்கு, இந்த தீஞ்சு போன திராவிட மாடல், காயிலாங்கடையில போட வேண்டிய இந்த உத்து போன துருப்பிடிச்ச வண்டி இருக்குல்ல, இதோட நின்றணும். இன்னும் ஒரு தலைமுறைக்கு பெரியாரோ திராவிடமோ இருக்காது. இந்த இருந்தால் என் இன முன்னோர்கள் எனக்கு 1000 தலைவர் இருக்காங்க. தமிழ் தேசமும் தமிழ் தேசிய இன தலைவர்கள் தான் இங்க இருப்பான். நீ பெரியாரும் ஒன்னா வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இந்த வரி வன்மை வந்திருக்காது. பெரியார் தான் எல்லாம். ஐஏஎஸ் அவர் தான் படிக்க வச்சாப்ல. ஏன்னா அகாடமி புறம் திறந்தது. நீ மருத்துவம் படிச்சிருக்க முடியாது. ஏன்னா பல்வேறு மருத்துவ கல்லூரியில திறந்த மகான் அவர் தான். ஏய் காமெடி பண்ணிட்டு அலையாத. என் தாத்தன் காமராஜ் வந்து பள்ளிக்கூடம் வந்து பசியோட வருது, பிள்ளைகள் படிக்க வைக்க முடியல, பசியோட இருந்த பாடம் மண்டையில ஏறாது, மதியம் ஒரு வேளை சோறு போட்டு படிக்க வைக்கலான்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தான்ல, மக்கள் இயக்கமா மாத்தினான். காசு இல்லைன்னு அதிகாரிகள் சொல்லும் போது பிச்சை எடுத்து மடியேந்தி பிச்சை எடுத்து கொண்டு வந்தாவது என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன். இருக்கிற வர போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் தெருவா கையேந்தி வரேன்னா. பிச்சை இன்னும் கற்க நின்றேன்னு என் பாட்டி பாடினதுக்கு வேலை செஞ்சா என் தாத்தேன். படிக்க வைக்கும் போது கொடை ஏந்தான், கையேந்தனா, கொடையாளர்கள் கொடை கொடுங்கன்னு. பணம் இருக்கிறவன் பணத்தை கொடுத்தான், விரை கடை கொஞ்சம் வண்டியா விரை கட்டை ஏத்தினான். அவன் இந்த அரிசி பருப்பு ஏத்தி விட்டான், எண்ணெயை ஏத்தி விட்டான். ஒன்னும் கொடுக்க முடியாத தாய்மார்கள் சமைச்சு போட்டு போனாங்க. அந்தப்ப கையேந்தி நின்னால என் தாத்தன் அவன் கையில ₹1 காசு பெரியார் கொடுத்ததா இருக்கா? நன்கொடை படிக்க வச்சார். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் பல கல்லூரிகளை மருத்துவ கல்லூரி எல்லாம் திறந்து படிக்க வச்சுட்டு போயிட்டான். பட்டியல் இருக்கு, படிக்கட்டா? சும்மா படிக்க வச்சாருன்னு எதையாவது எல்லாமே சுயமரியாதை அவர் தான். நாங்க மானங்கட்டு தெரிஞ்சோம். சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் போராடி செத்த மானம் மறவர் கூட்டம் நாங்க. எதுக்கு என் பாட்டன் சுதேசி கப்பல் ஓட்டினா? சொத்தம்பட்டையும் வித்து ஓட்டினான். எதுக்கு ஓட்டினா? சுயமரியாதைக்கு தான் ஓட்டினான். அப்புறம் தூக்குல என் பாட்டன் தீரனும் மருதுபாண்டி எதுக்கு தொங்குனா சொல்லுங்க தம்பி. தன்மானத்துக்காக தான் தொங்குனா. மானம் இழந்து வாழ்வதை விட மானத்தோட போராடி சாவம்டான்னு போறான்னா, நீ என்கிட்ட வந்து அவர் தான் வந்துதான் சொல்லி கொடுத்தா. அது வரைக்கும் நாங்க காலில் விழுந்து அவங்க காலையை கழுவி தண்ணி குடிச்சு கஞ்சி குடிச்சுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. பகத்சிங்குக்கு தூக்கு வரும்போது போரான் அந்த போராட்டத்துல ஐயா பெரியாரின் நிலைப்பாடு. எங்க தாத்தா ஜீவானந்தம்லாம் போராடி ஜெயிலுக்கு போகும்போது என்ன வருத்த கடிதம் எழுதிட்டு வெளியில் வந்தவர் தானே. இதான் சுயமரியாதை திலகமா? கட்சிக்காரன் வருத்த கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வாங்கப்பான்னு சொன்னவர் தானே. தம்பி, எது ஒன்று நீங்க சரியா இருந்திருக்கிறார், இந்த இடத்துல சரியா இருந்தாருன்னு சொல்லு. பெண்ணிய உரிமை, சமூக நீதி அவர் பெற்றுக் கொடுத்துட்டா இப்ப ஏன் நாங்க இடஒதுக்கீடுக்கு போராடணும்? இன்னும் போராடுறோமா இல்லையா? இன்னும் போராடுறோமா இல்லையா? அப்புறம் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. வேற எதுவும் கேள்வி இருக்கா? அமைச்சர் சேகர் பாபு வந்து சீமான் விவகாரத்தால வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லியிருக்காரு சார். இது ரொம்ப பழைய வசனம். சட்டம் தன் கடமை செய்யுங்கிறது பழைய வசனம். அது செய்யட்டும், பார்ப்போம். செய்யட்டும், அதை நான் வரவேற்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். கடைசியா ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி தமிழக முழுவதும் பல்வேறு
வேட்புமனு வந்து விலகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மாற்று கட்சியில் இருக்கிறவங்கள காரணமா இருக்காங்களா, இல்ல அண்ணன் சீமானுடைய நடவடிக்கை? இல்லை, நான் தான் வாழ்த்தி அனுப்பி வைக்கிறேன். அதாவது அவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அனுப்பி வைக்கிறேன். வேற எதுவும் இல்லைல்ல. நன்றி, வணக்கம்.